இது வந்து மட்டன் வறுவல் கதன்னு இருக்கும். ஆமாம். இது வந்து பிராய்லர் சப்பை. ஆமாம். இது வந்து நாட்டுக்கோழி. லெக் பீஸு தொடை எல்லாமே இருக்கும். இதுதான் பணத்தில் அடிக்கிறது. ஹலோ, டெய்லி தோசை சாப்பிடுவேங்க. ஒரு 4 தவிர வந்துடுவேன். நைட்டு 12 மணி தான் போவேன். இவருக்கு நான் எல்லாமே நானே தான். சேலம் வரைக்கும் வந்துட்டு சேலத்து குழம்புகளோட பரோட்டா, அது மல்லிகைப்பூ பரோட்டாலாம் சாப்பிடாம ஊருக்கு திரும்பி போக முடியுமா? ஸோ அதுக்காக தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். சேலத்தில் அம்மாப்பேட்டையில் கடலூர் மெயின் ரோட்டில் ஜம்பு ஹோட்டல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து நல்ல வாய்க்கு ருசியான பரோட்டா, குழம்பு, நாட்டுக்கோழி இதை தவிர அந்த ஜம்பு ஓனர் இருக்கார் இல்லையா, ஜம்பு, அவர் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரிப்பு வருதுங்க. அவர் ரொம்ப ஜாலியான ஒரு ஆள். அவர் நான் இன்றைக்கி மத்தியானம் வந்து பெர்மிஷன் வாங்குறதுக்காக அவரை பார்க்குறதுக்காக வந்திருந்தேன். பார்த்துட்டு அவர் உட்காந்து 10 நிமிஷம் நல்லா சிரிச்சுக்கிட்டே நம்ம சேனல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ஜாலியான ஒரு ஆள் அவர். ஸோ அதே வந்து எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தது. அது தவிர இந்த ஏரியாலே அம்மாப்பேட்டையிலே இந்த ஜம்பு ஹோட்டல் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோட்டலாக இருக்குது. ஏன்னா இவங்களோட குழம்புகள் அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன், நாட்டுக்கோழி, பிராய்லர் சிக்கன் 3 குழம்பு போட்டிருக்காங்க. இவர்கிட்ட வந்து பரோட்டா வந்து மல்லிகைப்பூ பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி மாஸ்டர் நிற்கிறாரு பார்த்தீங்களா, மல்லிகைப்பூ பரோட்டா மாதிரி போட்டு தருவாராமா. அது தவிர வந்து எசன்ஸ் தோசை, இந்த முட்டை தோசை இதெல்லாம் வந்து அந்த குழம்புகளோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சரி, கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஜம்பு ஹோட்டலில் தான் இன்றைக்கி நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். நான்வெஜ் டின்னர் ரொம்ப பிரமாதமாக இருக்க போது குழம்புலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. கடலூர் மெயின் ரோடு அம்மாப்பேட்டையில் இருக்குது. நான் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அதே போயிருந்தேன். ஓ ரைட். ஓகே சார், ஓகே. நல்லா இருக்கீங்களா? இது வந்து மட்டன் வறுவல் கதன்னு இருக்கும். ஆமாம். இது வந்து பிராய்லர் சப்பை, தொடை பீஸு, லெக் பீஸு. ஆமாம். இது வந்து நாட்டுக்கோழி. லெக் பீஸு தொடை எல்லாமே இருக்கும். இது வந்து சைவ குருமா. சைவம் கேட்குறவங்களுக்கு மட்டும். இது வந்து மட்டன் சால்னா. மட்டன் சால்னா. இது பரோட்டாக்கு இல்லையா? இது பரோட்டாவுக்கு மட்டன் சால்னா, சிக்கன் சால்னா. சரி. வேற என்ன? அவ்வளோதான், சூப்பர். அவ்வளோதான். இது என்னது இங்கே? அது வந்து அது மூலிகை. அதுதான் மூலிகை. சரி. இந்த மூலிகை வந்து இப்படி ஊற்றணும். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாரு, இவங்களாம் நம்ம கஸ்டமர். இவருக்கு எடு, மாஸ்டர் சாப்பிட்ற மாதிரி. சரி, இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காருல்ல, இவர் தான் வந்து இந்த ஜம்பு ஹோட்டல் மாஸ்டர். இவர் தான் பரோட்டா மாஸ்டர். ஆமாம். மாஸ்டர், உங்கள் பேர்? பெரியசாமிண்ணா. பெரியசாமி. ஓகே. சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சிடும் அவர் ஒரு சின்ன பேட்டி எடுக்கலாம். ஏன்னா என்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா மல்லிகைப்பூ பரோட்டான்னு சொன்னாங்க. அதாவது இவர் தான் காரணம். ஆமாம். சரி, இவர் தான் வந்து நம்ம ஜம்பு அண்ணன் ஹோட்டலோட உரிமையாளர். இதுதான் பணத்தில் அடிக்கிறது. நல்லா ஜாலியாக பேசக்கூடிய ஒருத்தர். மத்தியானம் இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹீரோ வந்து இவர் தான். இது வந்து ஜம்பண்ணனோட பேத்தி இல்லையா? பேத்தி. பேர் என்னம்மா? என்னது? தாளினி. யாழினி. தமிழ் பேர் என்ன? 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கா. உங்கள் தாத்தா கடையில் என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்? தோசை தொட்டுக்கிறதுக்கு கடை இங்கே பாரு தம்பி, இந்த பாரு. பரோட்டா அப்படியே தூளாக பிடிச்சி போடணும். நூல் பரோட்டா தான் மல்லிகைப்பூ பரோட்டா. அவர் அந்த குழம்பு ஊற்றுவார், அதில் எடு. ஓகே. கோயம்புத்தூர் போய் எடிட்டிங்லாம் பண்ணி சார் ஜம்பு அண்ணனே பரிமாறிட்டு இருக்காரு சூப்பர் பரோட்டா. ஓகே, சூப்பர். ரிஷி அவர் இங்கே பரிமாறதில் அப்படியே கண்டிப்பாக தோசை பரோட்டா ஷேக்கெல்லாம் மேடு. பரோட்டா ஒன்று கொடுத்துட்டா ஒன்று, ஒரு முட்டை வச்சு 2 சாதா, ஒரு முட்டை வச்சு போடுப்பா. ஒரு கொத்து பரோட்டா பார்சலுக்கு பிச்சு விட போட்டா. வரப்போகிற சேனலில் யூடியூப்பில் பரவா. யூடியூப்லையா?
உங்களுக்கு என்ன பிடிக்கும் சார் இங்கே நம்ம ஜம்பு உணவு கடையில்? எல்லாமே எல்லா ஐட்டம் பிடிக்கும். பரோட்டா வந்து தோசை எல்லாத்துக்கு சரி. கறி மட்டன் சிக்கன் எல்லாமே குழம்பு மீன் குழம்பு தான் பார்க்குறேன். இங்கே வெளியே லாங்கில் இருந்தெல்லாம் இங்கே வருவாங்க. அதான் வெளியூர்ல இருந்தெல்லாம் இங்கே வருவாங்க குழம்பு தான். சரி. ஓகே, இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஜம்பு ஹோட்டல் உரிமையாளர் ஜம்பு அண்ணா நம்ம கூட இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படிண்ணா இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க? உங்ககிட்ட இருந்து நாங்கள்லாம் கற்றுக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த சிரிச்ச முகத்தோடு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சொல்லுங்கள், நான் நம்ம கடையை பற்றி சொல்லுங்கள். எத்தனை வருஷம் ஆச்சா? 40 வருஷமா வச்சுக்கிறேன். 40 வருஷம். சரி, ஓகே. 40 வருஷமா வச்சுக்கிறேன். சரி சரி. நம்ம இன்னும் 2 பிரான்ச் அந்தாடு இருக்குது. அப்படி 2 கடை இருக்கு. இதே ஜம்புங்கிற பேர்ல. அது உங்க பசங்க? பசங்க. சரி சரி சரி. நான் இங்கே நைட் டிஃபன் மட்டும். நைட் டிஃபன் மட்டும். ஓ சரி. நைட்டு மாலை 5 மணி நைட்டு 10 வரலாம். 10 வரைக்கும். அவ்வளோதான் நான் வைக்கிறது. பசங்க ஃபுல் நேரமாக வச்சிருப்பாங்க. பசங்க கடை ஃபுல்லாக இருக்கு. ஃபுல் நேரம். சரி சரி சரி. என்னென்ன ஐட்டம்லாம் கொடுத்துட்ருக்கீங்க நைட் நேரத்தில்? நைட் நேரத்தில் மட்டனு, போட்டி, தலைக்கறி, நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி சரி. இன்னைக்கு மட்டும் போட்டி இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வந்துருக்கோம். போட்டி கிடைக்கலையாமா? இல்லையா? போட்டி கிடைக்கல. ஓகே ஓகே. இன்னைக்கு சைட் டிஷ்லாம் என்னென்ன இருக்கு? இன்னைக்கு சைட் டிஷ்ல மட்டனு, நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி. பிராய்லர். ஓகே. சரி, இந்த குழம்பு பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு 4 பரோட்டா பிச்சு போட்டு ஊற்றி ஊற வச்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு. எப்படி இந்த மாதிரி செய்றீங்க? இதெல்லாம் கொல்லிமலை மூலிகை குழம்பு. சரி. கொல்லிமலையிலேருந்து இறக்குமதி. சரி சரி. எல்லாம் உங்கள் 40 வருஷம் அனுபவம். சரி சரி. எல்லாம் கஸ்டமர்லாம் என்ன விரும்பி சாப்பிட்றாங்க? கஸ்டமர் எல்லாம் புரோட்டா அதிகமாக விரும்புகிறாங்க. சரி. மட்டன், சிக்கன் எல்லாமே எல்லாமே விரும்பி சாப்பிட்றாங்க. இது தவிர முட்டை ஐட்டம் அதெல்லாம்? முட்டை ஐட்டம் எல்லாமே இருக்குது. சரி சரி. எத்தனை மணி வரைக்கும் கடை இருக்குது? சாயந்தரம் 5 நைட்டு 10 தான். 10. ஓ, ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. ஓ, ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளுமே இருக்கும். எல்லா நாளும் இருக்கு. இந்த அம்மாசை முக்கியமான நாள் தான் லீவ் வரும். சரி சரி சரி. ஓகே ஓகே, சூப்பர். உங்கள் சிரிச்ச முகத்தோட இதே மாதிரி இருக்கு எப்பவுமே. போட்டு நாங்களும் கொஞ்சம் அந்த சிரிப்பை வாங்கிக்கிறோம் கொஞ்சம். சரி. டெய்லி சாப்பிடுவாரு. சொல்லு. சரி, டெய்லி சொல்லு. ஹலோ. டெய்லி தோசை சாப்பிடுவேன். டெய்லி தோசை சாப்பிடுவேங்க. ஒரு நாள் தவிர வந்துடுவேன். நைட்டு 12 மணி தான் போவேன். இவருக்கு நான் எல்லாமே நானே தான். கடையை பற்றி பெருமையாக சொல்லு. கடையை பற்றி ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய விஷயங்க. இந்தமாரி கடை அம்மாப்பட்டியிலே இல்லை. அம்மாப்பட்டியில் இதுமாரி கடையே இல்லைங்க. ஓகே. வெளியூர்லேருந்து தேடிக்கிட்டு வருவாங்க நைட்டு 12 வரைக்கும் கூட. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம்ல. சரி, நன்றி, வணக்கம். தேங்க்ஸ். சார், நம்ம ஜம்பு அண்ணா கடையில் ஜம்பு அண்ணா கையாலே பரிமாறி இருக்காரு. 3 சைட் டிஷ்ஷும் நம்ம 2 ஆஃபை பிரித்து பரிமாறி இருக்காரு. ஒன்று வந்து மட்டன், அப்புறம் இது வந்து நாட்டுக்கோழி, இது வந்து பிராய்லர் சிக்கன். நாட்டுக்கோழியும் பிராய்லர் சிக்கனும் நம்ம ஃப்ரை பண்ணி வாங்கியிருக்கோம். மட்டன் வந்து அப்படியே கிரேவியோடையே வாங்கியாச்சு. ஒரு குழம்பு கலக்கி அப்புறம் நல்லா முறுன்னு இருக்கிற 2 பரோட்டா. இது கூட வந்து அந்த குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஸோ ரிஷிக்கும் வந்து 2 பரோட்டாவும் சைட் டிஷ்ஷும் பிரித்து வச்சுருக்கோம். அவன் சாப்பிட்றப்போ மட்டன் அவன் வாங்கிக்குவான் அந்த மாதிரி. ஸோ அண்ணா பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. சேலம் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிட்ணுன்ட்டு. மதுரை போனால் தான் நல்லா நான்வெஜ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ சேலத்துலேயும் வந்து அந்த மாதிரி அருமையாக கிடைக்குது. சரி, ஓகே. சரி, நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்த்துடலாம். சரி, இந்த பரோட்டா கொஞ்சம் பிச்சு போட்டு மேலே குழம்பு ஊற்றிக்கலாம். சரிங்க, இதுக்கு மேலேயெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பரோட்டா மேலே அப்படியே குழம்பு ஊற்றிருக்கு. அப்படியே ஒரு புரட்டி அந்த குழம்போட கலர் பார்த்தீங்களா? இதுதான் வந்து சேலம் கிரேவி. சேலம் கிரேவி உங்களுக்கு இந்த கடலில் தான் இருக்கும்.
பரோட்டா எடுக்கிறதுக்கே தெரியுதுங்க, நல்லா இருக்குது. பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்குது. இந்த குழம்பு ஊற்றி அப்படியே பட்டும் படாமல் ஊறி சாப்பிட்றதுக்கு அம்சமாக இருக்குது. நல்லா உரப்பாக நல்லா திக்காக இருக்குது கிரேவிஸ் எல்லாமே. நாட்டுக்கோழியை நல்லா தவாவில் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டாங்க. பீஸ் எல்லாம் அப்படியே சின்ன சின்னதாக பிச்சு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு மீட்டு. பிரமாதமாக இருக்குது. அப்படி நாட்டுக்கோழி பரோட்டாவோட வச்சு சாப்பிட்லாம். ஃபேண்டாஸ்டிக், பிரமாதமாக இருக்குது. நாட்டுக்கோழியில் லெக் பீஸ் செலக்ட் பண்ணி நாங்கள் ஃப்ரை பண்ணி வாங்கினோம். இந்த லெக் பீஸ்லாம் வேணும்னா ஒரு 7:30 முன்னாடி 7 o'clock பக்கத்தில் வந்து சாப்பிட்டோம். ஸோ இது வந்து பிராய்லர் சிக்கன். பிராய்லர் சிக்கன் நல்லா இருக்குது. பட் நாட்டுக்கோழி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நல்ல பீசஸ் எல்லாம் அப்படி நல்லா அப்படி சாஃப்டாக அந்த வெங்காயத்தோடு ஃப்ரை ஆகி அருமையாக இருந்தது. மட்டனும் நல்லா டெண்டராக இருக்குது. நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஃபேக்டியாக இருக்குது. பிரமாதமாக இருக்குது. முன்னாடி இந்த மட்டன் கிரேவியும் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மட்டன் வாசனையோடு இருக்குது. பரோட்டாவோட புரோட்டி சாப்பிட்றதுக்கு யூஸ்வலாக குடல் இருக்குமா அவங்க போட்டி, இன்றைக்கி வந்து கிடைக்கலையாம்மா. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குமாம்மா அவர்கிட்ட. இங்கே வரப்போ அது இருந்ததுன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், இந்த ஓட்டு அப்படியே நடந்த போட்டவே போதும். நாங்கள் இப்படியே ஒரு படம் ஸோ ரிஷிக்கு வச்சுருந்தது ஆறிட்டு வருதுன்னு மூடி வச்சுருக்காங்க. இந்த முதலே சொன்னாங்க வீடியோ எடுத்து தான் சாப்பிடுவோம் அப்படின்னு. முதலே பரிமாறிட்டாங்க. குழம்பு கலக்கி பிரமாதமாக இருக்குங்க. இந்த மாதிரி கிரேவி இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாம். குழம்பு கலக்கிலாம் அருமையாக இருக்கும். நல்லா அப்படி சூப்பராக இருக்குது. 1800 ரோட்டில் பரோட்டா மட்டன் குழம்போடு அப்படி டோட்டி. இப்போ அந்த 1500 ரோட்டு திருவிழா கொடுத்த பின்னாடி ஜம்ப் பண்ண அரசியல் பேசிகிட்டு இருக்காரு. இந்த வீடியோவில் ஏதாவது காதில் விழுந்ததுன்னா என்ன திட்டாதீங்க. நம்ம வீடியோ சாப்பிட்டுட்டு இருக்கோம், நம்ம நிப்பாட்டவும் முடியாது. இந்த ஒரு ரெகுலர் கஸ்டமர் அரசியல் பேசிகிட்டு இருக்காரு. அவன் தடுத்து ஓட்டை வாங்கி போயிடுவான். நாங்கள் வாங்க மாட்டோம், வாங்கி மட்டன் நாட்டுக்கோழி வந்து மஸ்ட் ட்ரைங்க. பிராய்லர் சிக்கன் நல்லா இருக்குது. இந்த கிரேவியோடு சாப்பிட்றது மட்டன் வந்து டாப்பாக இருக்குது. மாறி போச்சு. ரெண்டு பரோட்டா உள்ளே போனதே தெரியல போங்க. ஒவ்வொரு ஏரியாவிலும் அந்த மாதிரி தான் போகுது. நாட்டுக்கோழியோட கால் எலும்பு அட்டகாசமான ஒரு டின்னருங்க. நம்ம ஜம்ப் பண்ண கடையில் கொஞ்சம் நாசியாக இருந்திருக்கும் வீடியோ. பட் ஜம்ப் பண்ண நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டே இருக்காரு. அண்ணா அந்த ஐட்டம் இது பரோட்டாவில் என்ன விலை? பரோட்டா என்ன விலை? 5 ரூபா. 5 ரூபா. சரி, சைடிஷ் எல்லாம்? மட்டன் 200 ரூபா. சரி. நாட்டுக்கோழி 180. சரி. பிராய்லர் 110. 110. ஓகே ஓகே. போட்டி 110. போட்டி 100. மற்ற எல்லாமே ஆமாம் ஆமாம். எல்லாமே மட்டன் ஒன்று 200. மேக்ஸிமம் 200 அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஓகே. கொத்து பரோட்டாவில் 90 ரூபா. 90 ரூபா. கொத்து பரோட்டா நல்ல குவான்டிட்டியில் கொடுக்குறாருங்க. ஆக்சுவலாக ஒன்று வாங்கினா 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடலாம், அவ்வளோ இருக்குது அளவு. ஓகே, இப்போ நம்ம சேலம் அம்மாப்பேட்டையில் இருக்கிற ஜம்பு ஹோட்டலில் சாப்பிட்டோம். உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. சேலம் வந்துட்டு அசைவம் சாப்பிடாமல் போகிறதுங்கிறது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் என்னை கேட்டால். அருமை. அந்த சேலம் குழம்புகளோட நாட் ஒன்லி பரோட்டா, அந்த முட்டை தோசை, ஊத்தப்பம் இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லி சாப்பிட்லாம். ஆக்சுவலாக 2 பரோட்டா சாப்பிட்டுட்டு ஒரு முட்டை தோசை வாங்கினா ஐடியா இருந்தது. வயிறு ஃபுல்லாகிருச்சுங்க. ஏன்னா 3 சைடிஷ் சொல்லியிருந்தோம்.
மட்டன் வந்து அருமையாக இருந்தது, நல்லா பஞ்சு மாதிரி வெந்து சூப்பர். அந்த குழம்போடு சாப்பிட்றது பிரமாதமாக இருந்தது. நாட்டுக்கோழியும் அதே மாதிரி தான். அந்த முழு காலுமே நானே பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டேன், மீதி பாதி ரிஷி சாப்பிட்டு அவனும் நல்லா இருக்குன்னு சொன்னான். பிராய்லர் சிக்கன் நல்லாவே இருந்தது, ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்தது. பரோட்டா நல்லா மொறுன்னு மாஸ்டர் வந்து சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். அதேமாதிரி இவர் ஓனர் பேரே ஜம்புன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் பேர் வந்து சண்முகமாமா. ஸோ நான் நினச்சேன் நம்ம சங்கரன் கோவில் ஜம்புராஜன் சார் மாதிரி இவர் பேர் ஜம்பு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். இவர் பேர் வந்து சண்முகம். வந்து அதாவது ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்றது, ஜம்புன்னு உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு பேர் வந்து ஜம்புன்னு வச்சாராம்மா. வரவங்கள ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு. நல்ல ஒரு சூப்பரான கேரக்டர் அவர் சண்முகம் அண்ணன். வந்தீங்கன்னா அவரை பார்த்து ஜாலியாக பேசிட்டுருங்க. எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கார் பாருங்கள். அவ்வளோ கஸ்டமர்ஸ் வர்றாங்க, இப்போ பார்சல்லாம் கட்டி தரணும், அவருக்கு ப்ரெஷர் இருக்குது, சிரிப்லேயே ஹேண்டில் பண்ணிடுறாரு எல்லாம். இந்த உணவு வந்து ஈவினிங் மட்டும் தான், ஈவினிங் 5 மணிலேருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும் இருக்குது. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு மவுத் ஓட்டரிங்காக இருந்திருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். ப்ரைஸிங் பற்றி சொல்ல மறந்துட்டேன். பரோட்டா வந்து ஒரு பரோட்டா 15 ரூபா, மட்டன் 200, நாட்டுக்கோழி 180, அப்புறம் சிக்கன் வந்து 110, கொத்து பரோட்டா 90. கொத்து பரோட்டா நல்ல குவான்டிட்டி. ஸோ கரெக்டான ப்ரைஸிங் என்ன கேட்டால் அது தாராளமாக சாப்பிட்லாம் எல்லோரும். கார் அப்படி ஒரு ஓரமாக நிறுத்திக்கலாம். தேங்க்ஸ். சரிங்க, அப்படி கடைசியாக ஒரு சென்ட் ஆஃப் ஒரு காஃபியோடு கொடுத்து நம்மளை வயணி கேட்குறாங்க ஜம்பு சண்முக அண்ணன் ஒய்ஃபு. அவங்க வந்து வீடியோவில் வரல அப்படின்ட்டாங்க. இந்த காஃபியை குடிச்சிட்டு இந்த பொண்ணு வந்து உன் பேர் என்னமோ சொன்னேன்? யாழினி இங்கே எக்ஸாம் லீவுங்கிறதால பார்க்குறீங்க. இல்லாட்டி சாயங்காலம் இருப்பியா? கடையாக தான் இருப்பியா? டியூஷன் போயிடுவேன். ஓகே. சரிங்க, வந்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை வந்து நல்லா மீட் பண்ணிட்டு போங்க. நல்ல ஒரு ஜாலியான கேஷுவலான ஃபேமிலி நம்ம சண்முகன ஃபேமிலி. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போங்க. அது வரைக்கும் டாடா பை.